அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் வரலாற்று தொடர பார்க்கலாம். தமக்கு மறைவானது எதுவும் தெரியாது என்பதை மக்கள் மன்றத்தில் வைத்துவிடுமாறு இறைவன் கட்டளையிட்டதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதை திருக்குரான் 6:57-188 வசனங்களில் காணலாம். அல்லாவின் கருவூலங்கள் என்னிடம் உள்ளன, மறைவானதை அறிவேன் என்று உங்களிடம் கூறமாட்டேன். நான் வானவர் என்றும் உங்களிடம் கூறமாட்டேன். எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறெதனையும் நான் பின்பற்றுவதில்லை என்று முகமதே கூறுவீராக. குருடனும் பார்வையுடனும் சமமாவர்களா? சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்பீராக. திருக்குரான் 6:50 வசனம். அல்லாஹ் நாடினால் தவிர எனக்கே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. நான் மறைவானதை அறிந்து கொள்பவனாகவும் இருந்திருந்தால் நன்மைகளை அதிகமடைந்திருப்பேன். எந்த தீங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு நான் எச்சரிப்பவனாகவும் நற்செய்தி கூறுபவனாகவே இருக்கிறேன் என்று முகமதே கூறுவீராக. திருக்குரான் 7:188 வசனம். எவ்வளவு அற்புதமான முழக்கம் என்று பாருங்கள். இது போன்ற புகழ்ச்சியை வெறுப்பது போல் சிலர் காட்டிக்கொள்வர், ஆனால் உள்ளூர அதை விரும்புவார்கள். இந்த மாமனிதர் தமக்கு மறைவான விஷயம் தெரியாது என்று கூறியது மட்டுமின்றி தமக்கு எதிரான ஆதாரத்தையும் தாமே எடுத்து காட்டுகிறார்கள். தம்மை வரம்பு மீறி புகழக்கூடாது என்று கூறி அதற்கு ஆதாரத்தையும் தமக்கு எதிராக எடுத்து வைத்த அற்புத தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். மறைவானது எனக்கு தெரிந்திருந்தால் எந்த கெடுதியும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. கெடுதி ஏற்பட போவதை முன்கூட்டியே அறிவித்து அதை தவிர்த்திருப்பேன். வெறும் நன்மைகளாகவே நான் அடைந்திருக்க வேண்டும். அப்படியெல்லாம் நடக்கவில்லையே. உங்களைப் போலவே நானும் துன்பங்களை சுமக்கிறேன். நாடு கடத்தப்பட்டேன், கல்லடிப்பட்டேன், வறுமையில் வாடுகிறேன், நோய்வாய்ப்படுகிறேன். இதிலிருந்து எனக்கு மறைவாக உள்ள எதுவும் தெரியாது என்பதை விளங்க மாட்டீர்களா என்று மக்களிடம் அறிவிக்குமாறு இறைவன் தமக்கு கட்டளையிட்டதாக கூறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.